நமக்கே தெரியும், இப்போ மலையாள சினிமாவையே ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறது, வாட்டி வதச்சிட்டு இருக்கிறது இந்த மீட்டூ பிரச்சனை தான். ஹேமா கமிட்டி அறிக்கை மூலம் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் கதி கலங்கி போயிருக்காங்க. இதில் பெரிய தலைகள் மம்முட்டி, மோகன்லால் இவங்க பேர்லாம் உருண்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு சில நாட்கள் தான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ தெரியல. அந்த கமிட்டியோட அந்த வீரியம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு தான் சொல்லணும், இல்லை சைலண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதில் மறுக்கவே முடியாது. ஆனால் திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நம்ம நேரம் பிரேமம் படங்களின் ஹீரோ நம்ம நிவின் பாலி மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து பாலியல் குற்றச்சாட்டை வச்சாங்க. அதாவது நிவின் பாலி சினிமாவில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வாங்கி தரதா சொல்லி அமெரிக்காவில் என்னை வந்து நாசம் பண்ணிட்டாரு, மோசம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ரேஞ்சில் இப்போ இதை பார்த்த நிவின் பாலிக்கு பயங்கர அதிர்ச்சி, அவருடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏன்னா படத்தில் தான் பால்வடி முகமாக இருந்தால் நிஜத்தில் பயங்கரமான ஒரு கொடூர முகமாக இருக்குது அப்படின்னு. ஆனால் நிவின் பாலி அழுத்தம் திருத்தமாக மறுத்தார். நிச்சயமாக நான் பண்ண கிடையாது, அப்படியே இருந்தாலும் நான் அதை வந்து கண்டிப்பாக கோர்ட்டில் நிரூபிப்பேன், அந்த பெண் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து கேஸ் போடுவேன், என்னை வந்து கலங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு மான நஷ்ட வழக்கு போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நேரத்தில் தான் நம்ம நிவின் பாலியோட நண்பர்களும் இயக்குநர்களுமான வினித் சீனிவாசன், அருண் எல்லாருமே நிவின் பாலிக்கு சப்போர்ட்டாக, அதாவது அவர் வந்து அந்த பெண் சொன்ன அதே தேதியில் அவர் அமெரிக்காலே கிடையாது, நிவின் பாலி பார்த்தீங்கன்னா எங்கள் கூட தான் இருந்தார், அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோட ஷூட்டிங்கில் என்னைக்குன்னா டிசம்பர் 14 டிசம்பர் 15 இந்த 2 நாளும் பார்த்தீங்கன்னா கொச்சியில் தான் வினித் சீனிவாசன் வந்து நிவின் பாலி ஷூட்டிங்கில் இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொச்சியில் இயக்குனர் அருண் இயக்கத்தில் ஃபார்மா அப்படிங்கிற ஒரு வெப்சீரிஸில் தான் நம்ம நிவின் பாலி நடிச்சிட்டு இருக்கிறதா ஆதாரப்பூர்வமாக அவங்க நிரூபிச்சிருக்காங்க. ஸோ இது குறித்து இந்த பெண் என்ன சொல்லுவாங்களோ தெரியல. ஸோ இது வந்து தெரியுது, இந்த பெண் வந்து வேணுமனே பாலியல் குற்றச்சாட்டை பொய்யா நிவின் பாலி மேலே போட்டிருக்காங்க. இது எதனால், ஒருவேளை திசை திருப்பதுக்காகவா, இல்லை இளம் ஹீரோக்கள் வளர்ந்து வரதை பிடிக்காத இந்த நெப்போட்டிச கும்பல் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா நிவின் பாலியை வந்து கண்டிப்பாக சினிமாவில் வந்து காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே ஏற்படுத்தப்பட்டதா அப்படிங்கிறத பல சந்தேகங்கள் ஓடிட்டு இருந்து. ஏன்னா நிவின் பாலி எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் ஷார்ட் ஃபிலிம்ஸ் நடித்து வந்தவர், நம்ம விஜய் சேது மாதிரி. ஸோ ஆனாலும் கூட இந்த 4-5 வருடமாக அவருக்கான ஹிட் படங்களே கிடைக்கல. அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த நெப்போட்டிச கும்பல் தான் அப்படிங்கிற தகவலாக வந்துச்சு. ஸோ இந்த குற்றச்சாட்டையும் பார்க்கும்போது அவங்களோட வேலை தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ நிவின் பாலியோட அந்த ஒரு இக்கட்டான நிலைமையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.